நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு அதிசயமான ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சிவபெருமானோட கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் திருவையாறு பக்கத்துல இருக்கிற திருச்சோற்றுத்துறை கோயில். பொதுவா கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஊருக்கே பசி வந்தப்போ சாப்பாடு போட்ட சிவபெருமானை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துச்சு. மக்கள் சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அருளாளன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான சிவபக்தன், இறைவா மக்களை இப்படி பசியில தவிக்க விடுறியே, இது நியாயமா சண்டை போட்டு அழுதுருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மழை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. அந்த வெள்ளத்துல ஒரு பாத்திரம் மிதந்து வந்துச்சு. அப்போ ஒரு சத்தம், அருளாளா இது அல்ல குறையாத அட்சய பாத்திரம், இதை வச்சு எல்லாருக்கும் சோறு போடுன்னு கேட்டுச்சு. காசிக்கு அடுத்தபடியா ஒருத்தருக்கு அட்சய பாத்திரம் கிடைச்சது. நம்ம ஊரான இங்க மட்டும்தாங்க. அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதால தான் இந்த ஊருக்கு திருச்சோற்றுத்துறை என்னே பேரு வந்துச்சு. இங்க இருக்கிற சிவனுக்கு தொலையா செல்வர்னும் அம்பாளுக்கு அன்னபூரணினும் பேரு. வறுமை கஷ்டம்னு இருக்கிறவங்க இங்க வந்து மனசார வேண்டுனா கண்டிப்பா அந்த பிரச்சனை தீரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சித்திரை மாசத்துல நடக்கிற நந்தி கல்யாணத்தை இங்க வந்து பார்த்தா கல்யாண தடைகள் எல்லாம் விலகி சீக்கிரமே கல்யாணம் நடக்குமாம். பிரம்மா விஷ்ணு இந்திரன் எல்லாரும் வழிபட்ட இந்த திருச்சோற்றுத்துறை நாதரை டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நம்ம ஊரோட பெருமைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.